ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதிப்பில்லை, தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெளிவுபடுத்தல். ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதேவேளை 22ஆம் திருத்தச் சட்டம் வர்த்தமானில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதால் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட மாட்டாது. இவ்வாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய உதயன் பத்திரிகை அலுவலகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு தெரிவித்தார். முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் முன்னாள் ஆணைக்குழு உறுப்பினர் முகமட் உள்ளிட்ட குழுவினர் உதயன் அலுவலகத்துக்கு நேற்று மாலை வருகை தந்தனர். உதயன் குழுமத்தின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சரவணபவன் மற்றும் உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் பீடத்தினரை சார்ந்தவர்களும் இருந்தனர். இதன் பின்னர் ஊடகங்களை சந்தித்த தேசப்பிரிய மற்றும் முகமட் ஆகியோர் மேலும் தெரிவித்ததாவது, 22ஆம் திருத்தம் வர்த்தமானில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு ஜாராக சென்றால் நீதிமன்றம் தனது நிலைப்பாட்டை சபாநாயகருக்கு அறிவிக்கும். அதற்கமைவாக நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை அல்லது 3/2 பெரும்பான்மையுடன் பொது வாக்கெடுப்பு என்று ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றம் அறிவிக்கலாம். எனவே அது தொடர்பான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்காது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி தொடர்பான வர்த்தமானி இந்த வார இறுதிக்குள் வெளியாகும் என்று நம்புகின்றோம் என்றனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ் பேசும் சமூகத்திடம் மன்னிப்பு கோரும் அரசு. கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தால் உயிரிழந்த முஸ்லிம் சமூகத்தின் ஜனசாக்கள் பலவந்தமான முறையில் தகனம் செய்யப்பட்டமைக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருகிறோம். அத்துடன் 41 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கருப்பு ஜூலை சம்பவத்திற்கும் தமிழ் மக்களிடம் நாட்டின் பிரஜை என்ற ரீதியில் மன்னிப்பு கோருகின்றேன் என நீதியமைச்சர் விஜயாச ராஜபக்ச சபையில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற குடியியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்தம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி வெள்ளியன்று, ஆணைக்குழுவின் கூட்டம் நாளை. ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வெளியாகும் என தெரிய வருகின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கியமான கூட்டம் நாளை வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதியும் இடம்பெறவுள்ளதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொது அமைதியை பேண முப்படைக்கும் அதிகாரம், வழமையான வர்த்தமானி வெளியானது. நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொதுமக்களின் அமைதியை பேணும் நோக்கில் முப்படையினரை கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வழமை போன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படையின் சகல உறுப்பினர்களும் நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதற்காக நேற்று முன்தினம் அழைக்கப்பட்டுள்ளனர். அவசர கால சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் இவ்வாறான வர்த்தமானி காலத்துக்கு காலம் ஜனாதிபதியின் ஒப்பத்துடன் வெளியாகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பைடனை போன்று ரணில் பின்னடிப்பார், ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலிருந்து ஜோ பைடன் பின்வாங்கியது போல ரணில் விக்ரமசிங்கவும் விலகி வேறு வேட்பாளரை களமிறக்கக்கூடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகி கமலா ஹாரிஸை பைடன் பரிந்துரைத்துள்ளார். அதுபோல ரணில் விக்ரமசிங்க விலகி வேறொருவரை பரிந்துரைக்கலாம். குழப்பத்தை ஏற்படுத்துவது ரணிலுக்கு கைவந்த கலை. அந்த கலையைத்தான் தேர்தல் விடயத்திலும் பயன்படுத்தி வருகிறார். ரணிலை பற்றி எமக்கு நன்கு தெரியும். எனவே அவரின் குழப்ப வித்தைக்குள் சிக்கிவிட வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தல் பிற்போடப்பட்டால் பங்களாதேஷ் நிலையே, சன்ன ஜெயசுமன எச்சரிப்பு. ஜனாதிபதி தேர்தல் ஏதேனும் ஒரு வழியில் பிற்போடப்படுமானால் பங்களாதேஷில் நடப்பதுதான் நாளை இலங்கையிலும் நடக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. எனினும் அவை கைகூடவில்லை. அரசமைப்பின் 22ஆம் திருத்தச் சட்டப்பேரவை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தால் கூட தேர்தல் ஒத்திவைப்பதற்குரிய சாத்தியம் குறைவென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக,
1983 கருப்பு ஜூலை சம்பவத்துக்கு தமிழர்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம். பாராளுமன்றில் நீதியமைச்சர் விஜயதாச தெரிவிப்பு. 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை கலவரத்துக்கு அனைத்து தமிழ் மக்களிடமும் மன்னிப்பு கோருவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 41 வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டை கருப்பு யுகத்திற்கு அழைத்துச் சென்ற 83 கலவரம் நடைபெற்றது. இதனால் நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அப்போதைய காலகட்டத்தில் நாம் அரசியலில் இல்லாவிட்டால் கூட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழ் மக்களிடமும் மன்னிப்பு கோர நாம் இவ்வேளையில் கடமைப்பட்டுள்ளோம். இதனால் தான் இவ்வேளையில் நாம் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுப்பது வேடிக்கையானது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் உரிமைக்காக போராடிய தமிழர்களை இறுதியில் முள்ளிவாய்க்காலில் கொன்று குவித்ததை மறந்துவிட்டு இப்பொழுது பாலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார்கள். இது வேடிக்கையாக உள்ளது என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களின் மக்கள் சார் உரிமைக்காகவும் அவர்களது தாயகத்தின் மீதான உரிமைக்காகவும் நாடாக முன்னிற்போம். ஹிட்லர் ஜூதர்களை வதை முகாம்களில் அடைத்து விஷவாயுக்களை விசிறி படுகொலைகளை முன்னெடுத்தார். அன்று ஹிட்லர் செய்தது தவறு போலவே இன்று இஸ்ரேல் செய்து வருவதும் தவறாகும். இந்த தவறை தவறாக பார்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். கருப்பு ஜூலை அறிக்கையில் கனேடிய பிரதமர் தெரிவிப்பு. இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து பொறுப்பு கூற வேண்டும் என கனடா தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கும் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலையின் 41வது வருடத்தை குறிக்கும் விதத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, 41 வருடங்களுக்கு முன்னர் இன்றைய தினம் இலங்கையின் கொழும்பில் தமிழ் பொதுமக்கள் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் ஆரம்பமாகின. ஆயிரக்கணக்கான அப்பாவிகளின் உயிர்கள் இழக்கப்பட்டன. மேலும் பல தமிழர்கள் காயமடைந்தனர். பாலியல் வன்முறைகளுக்கு இலக்கானவர்கள் நாட்டிலிருந்து தப்பியோட நிர்பந்திக்கப்பட்டார்கள். கருப்பு ஜூலை எனப்படும் தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரம் பதற்றங்களை அதிகரித்தது. அது பின்னர் தசாப்த கால ஆயுத மோதலாக பரிணமித்தது. இலங்கையின் வரலாற்றில் மிகவும் இருண்ட அத்தியாயமாக அது விளங்குகின்றது. மே 18ஆம் தேதியை தமிழர் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை கனடாவின் பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியது. அந்த அர்த்தமற்ற வன்முறைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தப்பி பிழைத்தவர்களை நினைவுகூர்வதில் கனடாவின் தமிழர்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகத்தினுடன் ஐக்கியத்தை உள்ளதை வெளிப்படுத்துவதற்கான கனடாவின் அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஒன்லைன் சட்டம் அமைச்சரவை அனுமதி. நிகழ்நிலை காப்பு திருத்த சட்ட மூலத்தை அரசு வர்த்தமானில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்றத்தில் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கிணங்க குறித்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் 2024ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டம் தற்போது வலுவுடையதாக உள்ளது. குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு முன்னர் துறைசார் நிபுணர்கள் சட்டமூலத்தின் ஒரு சில பிரிவுகள் பற்றி திருத்தங்கள் முன்மொழியப்பட்டிருப்பினும் குழுநிலை விவாதத்தின் போது அவ்வாறான திருத்தங்களை சட்டமூலத்தில் உட்சேர்த்துக் கொள்வதற்கு இயலுமை கிட்டவில்லை. அதற்கமைய குறித்த திருத்தங்களை உள்ளடக்கி 2024ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்காக 2024 2ஆம் மாதம் 12ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டமூலத்தை அரச வர்த்தமானில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜேவிபி குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக தொழிற்சங்கங்களை வீதிக்கு இறக்குகிறது. அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவிப்பு.
ஜேவிபி குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக தொழிற்சங்கங்களை வீதிக்கு இறக்குகின்றது என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமரின் போது ஆளும் தரப்பின் உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்தே வாய்மூல விடைக்கான வினாக்களின் போது முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, மின் கட்டணத்தை திருத்தம் செய்ய அரசாங்கம் கொள்கை ரீதியில் எடுத்த தீர்மானத்துக்கமே கடந்த 2022ஆம் ஆண்டு மின் கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3 தடவைகள் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 3 தடவைகள் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. புதிய மின்சார சபை சட்டத்தை நிறைவேற்றினால் மின் கட்டமைப்பு துறையின் சகல கட்டமைப்புகளும் தனியார் மயப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டு கொண்டு கடந்த ஜனவரி மாதம் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி மின்சார சபை தொழிற்சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டங்களிலும் தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார்கள். மின்சார சேவை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மின் விநியோகம் மற்றும் பொது சேவைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் என்று குறிப்பிட்டோம். ஒரு சில தொழிற்சங்கத்தினர் சேவை கட்டமைப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். புதிய மின்சார சபை சட்டம் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மின்சார சபை தனியார் மயப்படுத்தப்படவில்லை. தொழிற்சங்க நடவடிக்கையின் போது மின்சார சபையின் 62 சேவையாளர்கள் மின்சார சபை நிதி கர்ம பீடத்தை மூடி சேவை கட்டமைப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தினார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஊழலை வெளிக்கொண்டு வந்த அர்ச்சுனாவின் பதவி பறிப்பு, பேராதனை வைத்தியசாலைக்கு மருத்துவ அதிகாரியாக மாற்றம், ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்த மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார். அண்மை நாட்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்து மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை வெளிக்கொண்டிருந்தார். இந்நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சகராக ராமநாதன் அர்ச்சுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலகுபடுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்த நிலையில் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமையால் மக்கள் பெரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். இது தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா, சுகாதார அமைச்சு தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்தது. பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமுறைக்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன். இதேவேளை இரத்தம் தோய்ந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையிலும் எமது மக்கள் போராடி வருகின்றனர். சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பெனாப்பட்டிய கையொப்பமிட்டுள்ளார். ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டதற்காக பரிசு வழங்கப்படுகிறது. ஊழல் செய்த அனைத்து நபர்களும் அவர்கள் செய்து வரும் விஷயங்களை மறைத்து வருகின்றனர். ஆனால் உண்மையை உறக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்று பதிவிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் மருந்தகத்தில் நடந்த மரணச் சடங்கு, சுகாதார அதிகாரிகள் விசாரணை. ஜாலில் உள்ள மருந்தகம் ஒன்றில் உயிரிழந்த உறவினர் ஒருவரின் மரணச்சடங்கு நடத்தப்பட்டமை தொடர்பில் சுகாதார அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஜாலில் உள்ள வீடு ஒன்றை தனியார் மருந்தகமாக பதிவு செய்து நடத்தி வரும் நிலையில் குறித்த மருந்தகத்தின் உறவினர் ஒருவரின் மரணச்சடங்கு அந்த மருந்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மருந்துகள் குளிரூட்டப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பாக பேணப்பட வேண்டும் என சுகாதார வழிகாட்டுதல்கள் குறிப்பிடுகின்ற நிலையில் உயிரிழந்தவரின் சடலத்தை 2 நாட்களாக குறித்த மருந்தகத்தில் வைத்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாது மரணச் சடங்கை நடத்துவதற்காக மருந்தகத்திலிருந்து சில மருந்துகள் வெளியில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சுகாதார திணைக்களத்தின் உணவு மற்றும் மருந்து பரிசோதனை அதிகாரிகள் குறித்த மருந்தகத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அவர்களின் விசாரணைகளுக்கு அழுத்தங்கள் உயர் அதிகாரிகளால் பிரயோகிக்கப்படுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் அறிய கிடைக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளராக ரணிலை நிறுத்தவும் இல்லையேல் எதிர்ப்பு. மொட்டின் 12 மாவட்ட தலைவர்கள் தீர்மானம் 75 எம்பிக்களின் ஆதரவையும் பெற்றுள்ளனர். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிறுத்தினால் அதற்கு எதிராக செயற்பட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 12 மாவட்டங்களின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அவர்கள் 75 மொட்டுக்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று திங்கட்கிழமை இரவு கொழும்பு மல்லசேகர மாவட்டத்தில் உள்ள இராஜாங்க அமைச்சர் ஒருவரின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலில்
12 மாவட்டங்களைச் சேர்ந்த மொட்டு கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பெரும்பான்மையினரின் கருத்துக்கு எதிராக சென்று கட்சி வேறு வேட்பாளர் நியமித்தால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதென அங்கு அவர்கள் முடிவு செய்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்படும் அரசு, சார்ல்ஸ் எம்பி குற்றச்சாட்டு. வடக்கு மாநிலத்தில் உள்ள மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் தீர்மானத்துக்கு எதிராகவே மத்திய அரசு செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான சார்ல்ஸ் நிர்மலநாதன் அபிவிருத்தி குழுக்களின் கூட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்களின் போது ஆதரவு தெரிவிக்கும் சில அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அதற்கு எதிராக மத்திய அரசு செயற்படும் போது மௌனமாக இருப்பதாகவும் கூறினார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற குடியியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து பேசுகையில், மன்னார் தீவினுள் கனியவள அகழ்வில் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்று மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கு அரசில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களினால் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சகல அரசியல் பிரமுகர்களாலும் இந்த அகழ்வில் தமக்கு உடன்பாடில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருந்தனர். ஆனால் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தீர்மானத்தை மீறி கனியவள அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ராஜாங்க அமைச்சர் என்னை கொல்ல சதியா, விசாரணை கோரும் சாணக்கியன் எம்பி. என்னை படுகொலை செய்வதற்கு ராஜாங்க அமைச்சர் ஒருவர் சதி செய்வதாக இணையதள செய்தி சேவை ஒன்றில் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டுள்ள செய்தி தொடர்பில் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பி ரா சாணக்கியன் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சிறப்புரிமை மீறல் பிரச்சினை முன்வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினங்கள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.